சோழன் நிலா பிரியக்கூடாது, திரும்பவும் ஒன்றா சேர்ந்து ஐயனார் வீட்டில் வாழணும் அப்படின்னு நீங்களும் விரும்பினா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். சேரன் மூலமா எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட மனோகர் அவசர அவசரமா வீட்டுக்கு வர்றாரு. வந்து தேனு தேனு எங்க எங்க நிலா எங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே தேன்மொழியோ ஆமாம் அவ எங்க நம்ம பேச்சு கேட்குறா, இப்போத்தான் சோழன் கூட எங்கேயோ பானிபூரி கடை இருக்குமா, நல்லா இருக்குமா, அதனால சாப்பிட்டு வரேன்னு சொல்லி எத்தனையோ நான் சொல்லியும் கேட்காம போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சு டென்ஷனில் ஹாலில் உட்காந்துருக்காங்க சோஃபாவில் தேன்மொழி. உடனே மனோகர் சொல்கிறாரு, தேன்மொழி உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, உண்மையிலேயே நம்ம நினைக்கிற மாதிரி சோழனும் நிலாவும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணல. இவன் சும்மா நம்ம வீட்டுக்கு ஆக்டிங் டிரைவராக வந்து அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் பொய் சொல்லி தான் நிலாவை கல்யாணம் பண்ணியிருக்கான். இப்போ கூட நிலா எதுக்காக விவாகரத்து வாங்கியிருக்கா தெரியுமா, சின்ன மனஸ்தாபம்லாம் கிடையாது, எல்லாமே ஒரு பெரிய புழுகு மூட்டை மாதிரி எல்லாத்தையுமே பொய் பேசி பேசி தான் நிலாவை ஏமாத்தியிருக்கான்னு சொல்லி விரக்தியில் தான் இப்போ டிவோர்ஸ் வாங்கியிருக்கா. அதனால் நம்ம ஒட்டு மொத்தமாக இவளை பிரித்து சீக்கிரமாக திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போயிடணும் தேனு அப்படின்னு மனோகர் சொல்ல, உடனே தேன்மொழியும் அதிர்ச்சியாகி என்னங்க சொல்கிறீங்க, அப்போ உண்மையிலேயே நிலா விருப்பப்பட்டு அவனை கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்க, அப்புறம் ஏன் இவளுக்கு புத்தி எங்கே போகுது, இப்போ தான் அவன் பொய் சொல்கிறான்னு தெரியுதில்ல, பேசாமல் நம்ம கூட ஊருக்கு வர வேண்டியது தானே அப்படின்னு தேன்மொழி சொல்ல, உடனே ஆமாம் உன் பொண்ணு அப்படியே நம்ம பேச்சை கேட்டு திரும்பவும் வந்து திருவண்ணாமலையில் நாம் காட்டுற மாப்பிள்ளைக்கு கழுத்தை நீட்டு வாப்பாரு. நீ வேற இந்த சோழன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பொண்ணை நல்லா வாழ்கிறதுக்கு விடவே மாட்டான். அதனால தான் நான் போஸை காலையிலேயே கிளம்பி இங்கே வர சொல்லிட்டேன். இந்த சோழனை எப்படி நம்ம வழிபடி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் ஒட்டு மொத்தமாக நம்ம நிலாவை விட்டுட்டு விலகி ஓடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே தேன்மொழியோ அதுக்காக என்னங்க பண்ண போகிறீங்க, அவனை ஏதாவது பண்ணி செத்து போயிட்டான்னா கடைசியில் நீங்கள் உள்ளே போய் கழி திங்க வேண்டியது வந்துட போகுது, அப்படிக்கு இது ரொம்பவுமே எமோஷ்னல், ஏதாவது தப்பான முடிவு எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே மனோகர் சொல்கிறாரு, என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான் தேன்மொழி, காரியத்தை முடிச்சதுக்கப்புறம் இந்த மனோகர் யாருன்னு நீயே புரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே அப்பா என்னப்பா ஆச்சு, என்ன உடனடியாக வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸு உள்ளே வர, ஆமாண்டா இங்கே பேசுகிறதுக்கு சரியான இடம் கிடையாது, வா போகலாம், எல்லாம் நம்ம ஆளுங்களை ஏற்றிட்டு தானே வந்திருக்க அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா ஆமாம் எல்லாம் 4 ஜீப்பில் ரெடியாக தான் இருக்காங்க, அதுவும் ஒட்டுக்கா வந்தா இங்கே நிலாவுக்கு டவுட் வந்துடுன்னு சொல்லி அங்கங்கே நான் வெளியில் நம்மளோட ஸ்பாட்டில் நிற்க வச்சுட்டு வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போஸும் சொல்கிறாரு. அதே சமயம் வெளியில் போய் பானிபூரி சாப்பிட்டுக்கிட்டே சோழன் கிட்ட நிலா பேசுகிறாங்க. உங்களுக்கு வரப்போகிற மனைவி அடுத்தது உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசை சொல்லுங்க சோழன் அப்படின்னு கிளற, உடனே அங்கே சோழனோ இது வேணுன்னே வாயை கிளற மாதிரி தெரியுது, தெரிஞ்சு தான் பேசுகிறியா இல்லை நீ தெரியாமல் பேசுகிறியான்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு, அது எனக்கே தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனில் சொல்கிறாரு. அதே சமயம் நிலாவும் பார்த்து மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிற சோழன் உங்களுக்கு பொண்ணு எப்படி வேணும் தெரியுமா, உங்களை விட அதிகமாக பொய் சொல்கிற பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, உடனே சோழனும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் சொல்கிறாரு. உடனே நிலா கேட்குறாங்க, என்னங்க இப்படி பொசுக்குன்னு சரின்னு சொல்லிட்டீங்க, ஏன் எதுக்காக நல்லா கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல, உடனே ஏன் அதை நான் கேட்பேன், அதுக்கப்புறம் அப்போ தான் நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணுற கஷ்டம் என்னங்கிறத புரியும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் திருந்துவீங்கன்னு சொல்லுவீங்க, இதெல்லாம் எனக்கு எதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கடுப்பில் சொல்கிறாரு. இந்த டாக்கை விட்டுட்டு வேறு ஏதாவது பேசுவோமா, ஜாலியாக கொஞ்சம் நேரம் நம்ம ரிலாக்ஸாக பேசலான்னு சொல்லி வந்தா இப்படியெல்லாம் பேசி பேசி கொஞ்சம் கழுத்தை இருக்காமல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, உடனே நிலாவோ சரி 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 அதுக்கப்புறம் சரி நான் வேணும்னா சொல்லட்டுமா, எனக்கு எப்படி மாப்பிள்ளை வேணும்னு அப்படின்னு சொல்ல, ஐயோ நான் தெரியாமல் உங்கள் கூட வெளியில் வந்துட்டேங்க, சரி நான் இப்போவே கிளம்பி போகட்டுமா, நீங்கள் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்ல, உடனே நிலா சொல்கிறாங்க, ஓகே ஓகே கூல் டவுன் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா 2 பேருமே கிளம்பி வீட்டுக்கு வர்றாங்க. கிச்சனுக்கு வந்து டைனிங்கில் நிலா பார்க்குறாங்க. அம்மா என்னம்மா எதுவுமே நீ சமைக்கலையா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்க, உடனே தேன்மொழியோ கால் மேலே கால் போட்டுட்டு, ஆமாம்
நான் நல்லா சமைச்சு வைப்பேன், நீ என்ன பண்ணுவ? ரோட்டு கடையில் அந்த கொசு ஈ எல்லாம் மொஞ்சிக்கிட்டு இருக்க, பொரோட்டா பிடிக்கும், பேல்பூரி பிடிக்கும், பானிபூரி பிடிக்கும்னு சொல்லி அதை தானே வாங்கி சாப்பிட போகிறேன். அதனால தான் இன்றைக்கி நான் ஒன்றுமே சமைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சிடுன்னு முகத்தை வச்சுருக்கேன். உடனே நிலாவோ, ஓ நான் நேற்று சோழன் வாங்கிட்டு வந்த புரோட்டாவை சாப்பிட்டது உங்களுக்கு பிடிக்கல தானே, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும், நானே இன்றைக்கி சமைக்க போகிறேன் சோழன், உங்களுக்கு என்னோடய சாப்பாடு பிடிக்கும் தானே, அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரமாக நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்ல உடனே சோழனும், பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் நீங்கள் சமைச்சதை நான் சாப்பிடுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. உடனே மனோகர், இன்னைக்கு தானே நீ கடைசியாக சாப்பிட போகிற, சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெளியிலேயே போய் ஃபோன் பண்ணுறாரு. உடனே வெளியில் நிற்கிற போஸோ, அப்பா என்னப்பா அவன் வந்துட்டானா அப்படின்னு கேட்க, ஆமாண்டா ஆமாம், இப்போ தான் நிலாவும் அவனும் வீட்டுக்கு வந்திருக்காங்க, நீ நம்ம ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுறாரு. அப்புறம் தம்பி அப்படின்னு பேசிக்கிட்டே உட்கார ஆரம்பிக்கிறாரு மனோகர். அதே சமயம் சோழனுக்கு ஃபோன் வருது. என்ன அன்னோன் நம்பர்லேருந்து இந்த நேரத்துக்கு நமக்கு யார் கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே ஃபோனை அட்டன் பண்ண, அங்கே ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிற மனோரும், ஃபோனை அட்டன் பண்ணு, அதுக்கப்புறம் தானே உனக்கு 7:30 ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. அதை அட்டன் பண்ணி பேசுகிற சோழன், என்னது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, ஹார்ட் அட்டாக்கா, நீங்கள் யார் பேசுகிறது அப்படின்னு கேட்க, உடனே ஆப்போசிட் சைடில் பேசுகிறவங்க, என்ன தம்பி நாங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் பேசுகிறோம், உங்கள் அண்ணன் தம்பிங்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டாங்கப்பா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்ல, அப்படியாங்க சரி நான் போகிறேன், எந்த இடத்துல இருக்காங்க, எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கேட்க, அதான் அந்த ஏபிசி ஹாஸ்பிட்டல்ப்பா அப்படின்னு ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க அட்ரஸை சொல்லிட்டு. உடனே சோழனும் நிலா கிட்ட சொன்னால் நிச்சயமாக நிலாவும் தான் கூட வரேன்னு சொல்லுவா, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க நான் நம்ம வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிலாவும், எதுக்காக சோழன் இந்த நேரத்துக்கு நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை முக்கியமாக என்னோட அங்கே ஓனர் இருக்காருல்ல, என்னோட டிரைவிங் லைசன்ஸோட ஒரிஜினல் ஏதோ வேணும்னு சொல்லி ஒரு இஷ்யூக்காக கேட்டிருந்தாரு, கூடவே ஆதார் நம்பர் அது இதுன்னு நிறைய கேட்டிருக்காரு, இப்போவே இமீடியட்டாக வேணுமா, அதனால் நான் போய் எடுத்து கொடுத்துட்டு வர்றேங்க அப்படின்னு அவசரமாக அப்படியே வேர்க்க விறுவிறுக்க பதட்டமாக அங்கே கிளம்புறாரு சோழன். அதே சமயம் போடா போ, இனிமேல் நீ திரும்பியே வரமாட்ட அப்படிங்கிற மாதிரி மனோகரும், போஸு கிளம்பிட்டான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே சமயம் தேன்மொழி ரொம்ப பதட்டமாக வந்து மனோகர்கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க அந்த பையனை ஒன்றும் உயிருக்கு ஆபத்து வர்ற மாதிரி எதுவும் பண்ணிட மாட்டாங்கல்ல, பார்த்தா பாவமாக இருக்குங்க அப்படின்னு சொல்ல, உடனே மனோகர், போ உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், அவனை என்ன பண்ணணுமோ எனக்கு தெரியும், நீ போய் உன் வேலை என்னமோ அதையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிக்கிறாரு. உடனே தேன்மொழியும் மனசுக்குள்ள, கடவுளே உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, பாவம் யார் பெத்த பிள்ளையோ எதுக்கு நம்மனால சாகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. அதே சமயம் அங்கே போக வழியில் அந்த நைட்டு இருட்டுக்குள்ள அப்படியே அந்த போஸும் அவங்களோட ஆட்களும் குறுக்காட்டி நிறுத்தி அடிக்கிறாங்க. எவ்வளவோ திருப்பி அடிச்சோம், 10 பேர் சேர்ந்து அடிக்கிறதால சோழனால அடி வாங்கி கீழே சரிஞ்சிடுறாரு. அப்படியே மூச்செல்லாம் நின்று போச்சுன அப்படின்னு ஒரு ஆள் சொல்ல, அவ்வளவுதானே நடங்கட போகலாம் அப்படின்னு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அதே சமயம் 10 மணிக்கு மேலாகியும் என்ன சோழன் ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் சரி நம்ம அங்கே வீட்டுக்கு தானே போகிறேன்னு சொன்னார், நம்ம சேரன் அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண, இங்கே வரலப்பா அப்படின்னு சொல்ல, இல்லையே அவர் ஏதோ ஓனர் ஆர்சி புக் கேட்டிருக்காருன்னு வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, சேரனும் இல்லைப்பா இல்லை இங்கே வரல, ஓனர் இப்போ தானே என்கிட்ட பேசினாரு, நம்ம வீட்டு வரைக்கும் வந்துட்டு போனாருப்பா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ளே சேரன் கிட்ட, அப்பா சேரா உன் தம்பி சோழன் அங்கே யாரோ அடித்து ரத்த பள்ளத்தில் கிடக்கிறான்ப்பான்னு சொல்ல, நிலாவும் தகவல் கேள்விப்பட்டு போகிறாங்க.